இந்த பதிவு சிவகங்கை அஜித்குமார் அவர்களோட கொலை வழக்கை பற்றி தான். சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதில் மொதல் விஷயம் என்னென்னா, நிக்கிதா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆல்ரெடி அவங்க மேலே பண மோசடி வழக்கு பல இருக்குது. அதில் ஒரு எஃப்ஐஆர் என்னென்னா, அவங்க ரிலேட்டிவ்கிட்டேயே அவங்க தனியார் பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க, அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 9 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அதை அவர் இப்போ வீடியோ பதிவு மூலயமாவே பல நிருபர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. ரெண்டாவது, பல நபர்கள்ட்ட பல லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அதே போல் 2004 ஒரு திருமணம் பண்ணி அதன் மூலயமா மோசடி பண்ணி வரதட்சணை குடும்பம் சொல்லி பேக்ரவுண்டில் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி ஏமாற்றிருக்காங்க. இது மாதிரி பல இன்சிடெண்ட் இப்போ சொல்கிறாங்க. இதை கேஸ் கொடுத்ததுக்கு முன்னாடியே ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த நபரோட உயிரை இப்போ போயிருக்காது. இது காவல்துறையோட அலட்சியம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட இந்த நியூஸ் சேனல்லாம் அந்த இன்சிடென்ட் ஒரு 4 நாளைக்கு அதை பற்றி பேசவே இல்லை. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை விட்டார். பல பேர் பல சோசியல் மீடியாவில் அதை பற்றி பேசினதும், எக்ஸ் வலைதளத்தில் ட்ரெண்டிங்கில் போனதும், அதுக்கப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே இதை கையில் எடுக்கிறாங்க. அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அஜித்குமார் வழக்கை பற்றி பெருசாக பேசவே மாட்டுறாங்க. கம்பேர் பண்ணுறாங்க. யார் கூட? ஜெயராமன் ஃபெலிக்ஸோட கேஸோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. பேசாமல் நீங்களாம் என்ன பண்ணுங்கள், இந்த நெறியாளர் வேலையை விட்டுட்டு கொத்தனார் வேலைக்கு போயிருங்க. ஏன்னா அங்கே தான் பூசி முழுகிறதுக்கு ஆள் கம்மியாக இருக்காங்க. உங்களை போல் பூசி முழுக யாராலையும் பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் நடுநிலைத்தன்மைங்கிறது சுத்தமாக கிடையாது. ஜால்ரா அடிக்கவும் இந்த கொத்தனார் வேலைக்கு போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மூணாவது விஷயம், இந்த கடைநிலை ஊழியராக இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் உயரதிகாரிகள் பேச்சை கேட்டும் அரசியல்வாதிகள் பேச்சை கேட்டும் தான் இந்த வேலையை நீங்கள் செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. உங்கள் மன அழுத்தமும் அதை தான் வச்சிங்களேன். நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுங்க. இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் செய்கிறீங்கன்னா, நீங்கள் தான் மக்களோட மக்களாக போய் மக்களை சந்திக்க போகிறீங்க. அப்போ உங்களோட இம்ப்ரெஷனை மக்கள் எந்த அளவுக்கு பிரதிபலிப்பாங்கன்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நற்பெயர் இருக்காது, ஒரு மரியாதை இருக்காது. உங்களை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தீண்டத்தகாத மாதிரி தான் மக்கள் பார்ப்பாங்க. அதனால் சொல்கிறேன், கொஞ்சம் மனசாட்சியோட இந்த மாதிரி இன்சிடெண்ட்டாக நடக்கும்போது கொஞ்சம் உள்ளுணர்வோடு இது பண்ணினா நமக்கு உண்மையிலுமே நம்ம மனசாட்சி உறுத்தாதானுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் யோசித்து, இது போல் சம்பவங்கள் இனிமேட்டு நடக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் முன்னெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் நடக்குங்கிறது என்னோடய சின்ன கருத்து. கண்டிப்பாக அஜித்குமார் அவர்களுக்கு நீதி வேண்டி தான் இந்த பதிவு. கண்டிப்பாக அவருக்கான நீதி கிடைக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசாங்கத்துக்கும் நன்றி, இதை சிபிஐக்கு மாற்றுறதுக்கு. இது போல் இன்சிடென்ட் மேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஆண்டவனை வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.